பாரத் மாதா டெல்லி மகாராஷ்டிரா கணக்கு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் போட்டார். நீதிமான் நீதித்துறை நீதிபதி ஜட்ஜி கணக்கு இந்த கணக்கு எழுதிட்டார். நீதி அரசர் கணக்கு விடு அப்படின்ட்டார். கணக்கை விடுற கணக்கை கோர்ட்டில் எல்லாமே கேட்டுக்கோப்பா. எந்ததும் தப்பு நீதிபதி ஜட்ஜி அனைத்தும் தப்பு இருந்தால் அது அவர் தண்டனை கொடுப்பார். நீதிபதி ஜட்ஜி ஆணுக்கு பெண்ணுக்கும் அப்பாற்பட்ட உட்கார்ந்து கணக்கு பார்க்கக்கூடியது கடவுள் ஒன்று, அவர் தான் பார்க்கார். அதில் தப்பு டெல்லியில் நடந்த கணக்கு ஒரே செய்தி வாசிக்கும், எல்லாம் எடுத்து விட்டு பாழாக்குதான், அசிங்கம் தான். அதான் இவரை கடவுளை அவமதித்த மாதிரி முக்கால் சத்தியம் நீதிபதி ஜட்ஜியாக உட்கார்ந்துருக்காருல, தப்பு. அந்த தப்புக்கு அவர் தண்டனை கொடுப்பார். அதனால காணொலியில் விடுறது, செய்தி வாசிக்கிறது எல்லாம் நுப்பாட்டிக்கும். இல்லைன்னா ராணுவ முப்பாடு வரையில செய்தி வாசிச்சவனை தூக்கி உள்ள போட்டுருவார், செய்தி வாசிக்கிறவனை உள்ளதுக்கு போட்டுருவார். ஆணும் பெண்ணும் நுப்பாட்டிக்கும். அந்த காகித பேப்பர், அந்த மனு பேப்பர் இரண்டுமே கடவுளே எரிச்சிட்டார். அதனால தப்புக்கு தண்டனை. அந்த பேப்பரும் அந்த மனு பேப்பரும் நீதிமன்றத்தில் வழக்காடுற பேப்பரும் எரிச்சிட்டார் கடவுள். கடவுள் தான் எரிச்சிருக்கார். அதனால நீதிபதி ஜட்ஜ நான் தண்டனை கொடுக்கணும், நான் தண்டனை கொடுப்பேன், அவன் தப்பு பண்ணா நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்ட்டார் ஐயா. முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. அடுத்தாப்புல தப்பு நடந்தவனே கடவுளே 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 தப்பு செஞ்சிட்டேனே, என்ன தப்புக்கு மன்னிப்பு கொடுங்க ஐயா. நான் மன்னிப்பு எங்க வந்து தேட, எங்க உட்கார்ந்துருக்கிய, எங்க இருக்கு ஐயா, நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க. நீதிமான் நீதிமானே நீதிமானே நீதி அரசரே நீதி அரசரே நீதி தவறிட்டானே நீதி தவறிட்டானே நீதி தவறா என்ன மன்னிப்பு கொடுங்க ஐயா, எனக்கு கொடுங்க ஐயா கொடுங்க ஐயா, நீதி நீதி கொடுங்க ஐயான்னு அவன் மனசுல விட்டு கும்பிட்டு இரண்டு கையை தூக்கி கும்பிட்டான். அதனால யாரும் பேசக்கூடாது. காகித பேப்பர் உலக நாடே எரிப்பார், அந்த மனு பேப்பர் உலக நாடே எரிப்பார். முக்கால் சத்தியம் முடிஞ்சினா கணக்கு. தமிழ்நாட்டில் நீதிமன்றம் ஒரு நீதிமன்றத்தில் அந்த காகித பேப்பரும் அந்த மனு பேப்பரும் எரியும். டெல்லியும் தமிழ்நாடும் எரிச்சாச்சுன்னா அரசியல்வாதிய எரிச்சிருவார். முக்கால் சத்தியம்.